அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோ பதிவு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? டைட்டில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக 5 லட்சம் போட்டு, அதாவது வெறும் 5 லட்சம் போட்டு ரொம்ப ஈஸியாக 1 கோடி சம்பாதிக்கலாம். எப்படின்னு தானே கேட்குறீங்க? நான் ஒன்றும் பெரிய மந்திர தந்திரம்லாம் சொல்ல போகிறது கிடையாது. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அந்த மெத்தடு என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு 5 லட்சத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அது 15% காம்பவுண்டட் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில், அதாவது வருஷம் உங்களுக்கு 15% க்ரோ ஆகுது, ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னா 20 வருஷம் கழித்து 81,83,268 ரூபா உங்கள் கையில் இருக்கும். அப்போது 5 லட்சங்கிறது 20 வருஷத்தில் 1 கோடி ரூபா ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 15%க்கும் மேலே உங்களுக்கு ரிட்டர்ன் தேவைப்படும். மேபி 16% தேவைப்படலாம். சரி, இந்த ரிட்டர்னை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸி தான். ஆனால் 20 வருஷம் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் வேணாம், இந்த வீடியோ நம்ம பார்க்க வேணாம் அப்படின்னு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நடக்க போகுது. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய காசை நீங்கள் இழக்க போகிறீங்க, ஏமாற போகிறீங்க, அல்லது சூதாட போகிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியா மாதிரி ஒரு வளர்கின்ற பொருளாதாரத்தில் 12% ரிட்டர்ன் அப்படிங்கிறது ஓகே, ஒத்துக்கக்கூடிய ஒரு ரிட்டர்னாக இருக்கலாம். 15% ரிட்டர்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் இதுக்கும் மேலே பேராசப்பட்டு இந்த 20 வருஷத்தை 15 வருஷமாக குறைக்கிறேன், 10 வருஷத்தில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தோல்விகளை தழுவுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு புதைக்குழி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஆனால் இந்த சூட்சமத்திலையும் நான் பின்னாடி நிறைய வீடியோக்கள் போட போகிறேன். இந்த வீடியோ ஹிட் ஆச்சு அப்படின்னா அந்த வீடியோக்களில் இன்னும் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பதிவில் 5 லட்ச ரூபா போட்டு 20 வருஷத்தில் உங்களுக்கு 1 கோடி ரூபா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத தான் சொல்ல போகிறேன். இந்த சார்ட்லையுமே இந்த டேபிள்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 15% உங்களுக்கு சிஏஜிஆர் கொடுத்தா 81 லட்சம் தான் கிடைக்குது. அப்போது 1 கோடி ரூபா எனக்கு வேணும். ஏன் 15% நான் இங்கே போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்ல போகிற இன்ஸ்ட்ருமெண்ட் கடந்த 20 வருஷத்தில் 15.23 சிஏஜிஆர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. அதன் அடிப்படையில் நான் 15% அப்படின்னு போட்டு 81 லட்சம் வருது அப்படின்னு இந்த டேபிளில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த 81 லட்சத்தை இதே 20 வருஷத்தில் 1 கோடியாக ஆக்க முடியும். அதுக்கு அதே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறதையும் நான் தொடர்ந்து சொல்கிறேன், கேளுங்க. நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப சேஃபான ஈஸியான நிஃப்டியோடைய சிஏஜிஆரை பற்றி தாங்க. நிஃப்டி இண்டெக்ஸ் உங்களுக்கு அழியாது. நிஃப்டி இண்டெக்ஸ் கடந்த 20 வருஷத்தில் 15.23% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் கூகுள் சொல்கிற ஒரு உண்மையான விஷயம். இதில் நிஃப்டி 50 டிஆர்ஐ 15.23% அப்படின்னு சொல்லுது. அப்போ டிஆர்ஐ அப்படின்னா என்னன்னா டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். அதாவது ஒரு ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, நிஃப்டி 50ல் உள்ள ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அல்லது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாக்கு கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதாவது டிவிடெண்ட்டையும் திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சரிங்களா? அந்த டிவிடெண்ட்டையும் ரீஇன்வெஸ்ட் பண்ணும் பொழுது தான் உங்களுக்கு இந்த நிஃப்டி 50 டிஆர்ஐ 15.23% சிஏஜிஆர் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. ஆனால் இதில் நிறைய உள்குத்துகள் இருக்குது. உள்குத்துனா ரொம்ப பெரிய உள்குத்துகள்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த 80 லட்சத்தை 1 கோடியாக மாற்றலாம். அதுக்கு 2 டிப் இருக்குது. அந்த 2 டிப்பையும் நான் சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுட்டு போயிருங்க, சரிங்களா? இப்போது இந்த டிஆர்ஐனா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது நீங்கள் இண்டெக்ஸை டைரெக்டாக வாங்கினீங்க அப்படின்னா இந்த டிஆர்ஐயை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஏன்னா அந்த இண்டெக்ஸே என்ன பண்ணும் அப்படின்னா வர்ற காசை அதுவே ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கும், இடிஎஃப்லாம் போட்டிங்கன்னா, சரிங்களா? ஆனால் நம்ம எய்ம் பண்ணுறது எதுக்கு? இந்த 80 லட்சத்தை 1 கோடியாக மாற்றணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறோம். அதுவும் 20 வருஷத்தில். இப்போது இந்த நிஃப்டி 15% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு எனக்கு. ஆனால் 1 கோடி வேணும். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன்.
ஸோ கூகுள் சொன்னது சரிதானா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் இப்போ வந்து February 2025 அதே போல் February 2005 நிஃப்டி வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2000 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இப்போ இருக்கிற ரேஞ்சு 23,500 அப்படிங்கிற ரேஞ்சு. சரி, 2000க்கு 20 வருஷத்துக்கு 15.23 CAGR, அந்த பர்சன்டேஜில் 15.23% ஆஃப் CAGR, அதாவது வருஷம் 15.23% வந்து நிஃப்டி வந்து ரிட்டர்ன் கொடுத்தா இப்போ நிஃப்டி எவ்வளவு இருக்கணும்? 34,067 அப்படின்னு இருக்கணுமே அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ஏன்னா நம்ம பார்க்கறது நிஃப்டி 50 உடைய இண்டெக்ஸ். ஆனால் நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிஃப்டி 50 டிஆர்ஐனா டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸை வந்து நான் அடுத்த சார்ட்டில் வந்து காட்டுறேன். டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ்னா என்னங்கிறதையும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுதான் நிஃப்டி டோட்டல் ரிட்டர்ன்ஸோடைய சார்ட்டு. இந்த சார்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய கரண்ட் வேல்யூ 35,143. ஸோ நிஃப்டி 15% வந்து CAGR கொடுத்தது அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. சரி, டோட்டல் ரிட்டர்ன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இருந்தாலும் குயிக்காக சொல்லிடுறேன். அதாவது நிஃப்டி 50 உள்ள ஸ்டாக்ஸ் டிவிடெண்ட் கொடுப்பாங்கல்ல, டிவிடெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் அதனுடைய ப்ரைஸ் குறையும். ஸோ அந்த டிவிடெண்டை திருப்பி அதே ஸ்டாக்காக நீங்கள் வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு வந்து 35,143 நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். ஸோ நிஃப்டி 50 ETF நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும். அது அவங்களே வந்து அந்த ETF வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க டிவிடெண்டை வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி. சரிங்களா, திருப்பி இண்டெக்ஸே வந்து வாங்குவாங்க. ஸோ நோ வரிஸ், இது உங்களுடைய கிளாரிட்டி பர்பஸுக்காக மட்டுமே தான் நான் வந்து சொன்னேன். ஸோ நிஃப்டி 50 உங்களுக்கு 15.23% வந்து CAGR கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை அப்படிங்கிறத வந்து நான் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டேன். அடுத்த பாயிண்ட்டு, 15% CAGRனா வெறும் 80 லட்சம் தானே கிடைக்குது 20 வருஷத்தில் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை எப்படி 1 கோடியாக ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 2 டிப்ஸை நான் உடனடியாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து கேளுங்க. அந்த 80 லட்சத்தை 1 கோடியாக மாற்றுற, அதாவது அதே 20 வருஷத்தில் 15% CAGR எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற 2 யுக்திகளை வந்து உங்ககிட்ட சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு போனஸ் யுக்தியும் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. 2 யுக்தி என்ன அப்படின்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸோடைய P/E ரேஷியோ 20க்கு கீழே எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ 21 22 இருக்குது. நிஃப்டி 50 20 Pக்கு கீழே 18 17 16 கிடச்சிச்சின்னா தட் இஸ் த டைம் யூ ஷுட் புட் இன் திஸ் 5 lakh rupee ஸோ தட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் CAGR இன்க்ரீஸ் ஆகும். என்ன சொன்னேன் அப்படின்னா, 5 லட்சத்தை எப்பெல்லாம் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து P/E ரேஷியோ 20க்கு கீழே 15 16 17 வந்து போயிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக போயிருக்கு. போய் ஹிஸ்டாரிக்கலாக பாருங்கள். 2025 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி கிடச்சிச்சின்னா 5 லட்சம் தாராளமாக போடுங்க. போட்டுட்டு மறந்துடுங்க 20 வருஷம். உங்களுக்கு 15%க்கு மேலே வந்து CAGR கிடைக்கும். இது மொதல் டிப்பு. ரெண்டாவது டிப்பு, நிஃப்டி 50க்குள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஆனால் வேல்யூவேஷன் அதிகமாக உள்ள கம்பெனிஸ் டைட்டன், ட்ரெண்ட்டு, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டோம். ஸோ நிஃப்டி 50க்குள்ளேயே உள்ள நல்ல நல்ல கம்பெனிஸ், HDFC பேங்க்கு, ICICI பேங்க்கு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வேல்யூவேஷன் கம்பெனி கம்மியாக இருக்கிற கம்பெனிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நிஃப்டி இண்டெக்ஸில் அந்த ஸ்டாக்குக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு பாருங்கள். அதே பர்சன்டேஜில் வந்து அலோகேட் பண்ணிவிட்டு மிச்ச காசை வந்து, அதாவது நீங்கள் பப்ளிக் செக்டர் அல்லது வேல்யூவேஷன் அதிகமாக இருக்கிற ஸ்டாக்குக்கான அந்த காசை வந்து தனியாக ஒதுக்கி வச்சுட்டு எப்பெல்லாம் வந்து டைட்டனோ ட்ரெண்டோ வேல்யூவேஷன் ஜோனில் நியராகுதோ அப்போ அதை பிடிக்கலாம். அல்லது இந்த மாதிரி வேல்யூபிள் ஸ்டாக்ஸை மட்டும் உங்கள் நிஃப்டி 50க்குள்ளே எடுத்து வச்சுட்டு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நிஃப்டி 50லேருந்து சில ஸ்டாக்ஸ் வெளியில் போகும், சில ஸ்டாக்ஸ் உள்ளே வரும். அந்த சேஞ்சையும் நீங்கள் வந்து தொடர்ந்து மேனுவலாக பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களால் இந்த 15% CAGR பீட் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது யுக்தியை நான் திருப்பி சொல்லிடுறேன். நிஃப்டி 50க்குள்ளேயே உள்ள வேல்யூடு ஸ்டாக்ஸு ப்ரைவேட் கம்பெனிஸ்களை மட்டும் எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் அலோகேட் பண்ணுங்கள். 5 லட்சத்தை மொத்தமாக போட்டுறாதீங்க.
மற்ற ப்ரைவேட் கம்பெனிஸ் எப்போல்லாம் வேல்யூவேஷன் ஜோனுக்கு வருதோ, ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன் வந்து கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஒரு 50 பிஇ 40 பிஇக்கெலாம் வந்து தான் ஆகணும், புரியுதுங்களா? அந்த ஜோனுக்கு வந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக்ஸை வாங்குங்க. அது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் வேல்யூவேஷன் கிடைக்குதோ அந்தந்த ஸ்டாக்ஸை வந்து வாங்கி வச்சு இந்த மாதிரி மேனுவல் ஸ்டாக் இன்வெஸ்டிங் லார்ஜ் கேப் அந்த நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ஸ்டாக்கில் மட்டும் அலோகேட் பண்ணுங்கள். இதையே நான் வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை ஒதுக்கிட்டு மிச்சம் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே வந்து அந்தந்த வெயிட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் 5 லட்சத்தை பிரித்து போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல வேல்யூ வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் கருத்து. சரி, மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டாவது யுக்தி சொன்னல, உங்களுக்கு வேல்யூவான ஸ்டாக்ஸை வந்து பொடி, நிஃப்டி 50க்குள்ளே உள்ள ப்ரைவேட் வேல்யூவான ஸ்டாக்ஸை பொடி, அந்த ஸ்டாக்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குன்னு பாரு, அதை வந்து போடு. அதுக்கப்புறம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நிஃப்டியில் எந்த ஸ்டாக்ஸ் வெளியில் போகுது, எந்த ஸ்டாக்ஸ் உள்ளே வருதோ அதுக்கு ஏற்ற வெயிட்டேஜுக்கு மாதிரி நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய மேனுவல் இன்வெஸ்டிங்கை மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து ரெண்டாவது யுக்தி. இந்த ரெண்டாவது யுக்திக்கு மாற்றா நிஃப்டி 50 வேல்யூ 30 ETF, நிஃப்டி 50 வேல்யூ 20 ETF, இந்த மாதிரி ஐசிஐசிஐ HDFC எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க என்ன மாதிரி ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள், அதை மிமிக் பண்ணுங்கள். இல்லாட்டி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ போனாலும் பரவாயில்லன்னு அந்த ETFலேயே போடுங்க, சரிங்களா? நம்ம மேனுவல் இன்வெஸ்டிங்கில் வந்து நீங்கள் இடிஎஃப்ஓடைய வருஷம் கொடுக்குற 0.6% வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை குறைக்கிறீங்க. ஒன்று, ரெண்டாவது நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நிஃப்டி 50லேருந்து ஸ்டாக்ஸ் வெளியில் போகும். ஸோ நீங்கள் மேனுவலாகவே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸை தான் வாங்குறீங்க. நிஃப்டி 50 என்ன பண்ணுதோ அதையே நீங்கள் மேனுவலாக மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் மேனுவலாக பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவையும் குறைக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் குழப்பிட்டேனா? இல்லை, நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன்.